அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று கிருத்திகை, முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், சகல சந்தோஷமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு கிருத்திகை வருகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நாம உள்ளன்போடு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே இப்ப முருகப்பெருமானை நிறைய பேர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பௌர்ணமி அன்று கூட்டமே இருக்காது. யாரோ ஒரு 20-50 பேர் தான் இருப்பாங்க இரவு வேளைகள்ல. ஆனா இப்ப பௌர்ணமி அன்று நம்ம திருச்செந்தூர் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காத அளவுக்கு கூட்டம் அப்படியே அலைமோதுகிறது. அதை பார்ப்பதற்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான இப்ப கோடான கோடி பேர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் நம் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துகிறார் இல்லைங்களா? அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிருத்திகை நட்சத்திரம், பொதுவாக முருகப்பெருமானை 3 கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்யலாம். திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மாதத்துல உங்களுக்கு 3 முறைகள் நம்மளுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்வதற்குன்றான கிழமைகளும் திதிகளும் நட்சத்திரங்களும் நம்மளுக்கு வருது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல தொழிற் தடைகள் இருக்கிறது, வீட்டுல சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, திருமண தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி கண்டிப்பா அவங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். வீண் சண்டை சச்சரவுகள் கொண்டிருக்கிறது அப்படின்னா அவர்கள் இன்னமும் ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதிகளாக மாறுவார்கள். கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். அப்பேற்பட்ட இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பிற்பகல் 3:53 ஆரம்பிச்சு நாளை மதியம் 2:18 வரைக்கும் இருக்குது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாங்க வெளியில போயிட்டோமா, மாலை நேரம் அப்படிங்கறதுனால எங்களால வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை நம்மளுக்கு மதியம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. தாராளமாக நீங்க நாளைய தினமும் இந்த வழிபாட்டை செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று அப்படின்னா, எல்லார் வீடுகள்லயுமே அநேகமாக முருகப்பெருமானின் திருவுருவ படம் இருக்கும். அந்த திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து தீபம், நான் எப்பொழுதும் சொல்வது, கிருத்திகை நட்சத்திரத்தன்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. சஷ்டி அன்னைக்கு சட்கோணம் வரைந்து தீபம் ஏற்ற வேண்டும். கிருத்திகை அன்று நீங்க ஷட்கோணம் வரையிலேனாலும் பரவாயில்ல, ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து அதுல 6 அகல் விளக்கு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு ஏத்துங்க. ஏன்னா ஆறுமுக பெருமான் 6 குழந்தைகளாக 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தவர். அவருக்கு மந்திரங்களும் 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் இருக்கும். அப்ப ஆறுமுக பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க தீபம் ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க இந்த வெற்றிலை வச்சுதான் தீபம் ஏத்தணும் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. வெறும் சாதாரண மண் அகல் விளக்கு ஒரு 6 எடுத்துக்கோங்க. நெய் ஊத்தி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நெய் எங்களுக்கு வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு விளக்காவது நெய் விளக்காய் ஏற்றி மற்றதுல நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்படி தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானுக்கு உகந்த மிகவும் அதிசக்தி வாய்ந்த, நம்ம குடும்பத்தில் சகல சந்தோஷங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது பாத்தீங்களா? இந்த மந்திரத்தை 108 முறை முருகப்பெருமானை நினைத்து நீங்க பாராயணம் பண்ணணும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லி காட்டுறேன்.
ஓம் சரவண பவான பவா நமக ஞான சக்தி தரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவ சேனா மனாக்காண்ட கார்த்திகேய நமஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிக்கோங்க. ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம்லாம் ஒரு டம்ளர் பால் இருந்தா கூட போதும். இதுல இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா தேனும் திணையும் நீங்க அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையா பிடிச்சு கூட நெய்வேத்தியமா வைக்கலாம். 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்க வழிபாடுகளை ஆரம்பிச்சுக்கலாம். வழிபாடு அப்படிங்கிற உடனே நம்ம நிறைய செய்யணும், சர்க்கரை பொங்கல் செய்யணும், வேற வேற நிறைய நெய்வேத்தியங்கள்லாம் செஞ்சுதான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன முடியும், அதை வைத்து உள்ளன்போடு முருகன் என்ன நீங்க நெய்வேத்தியம் வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கீங்க பார்க்கவே மாட்டார். நீங்க எந்த அளவுக்கு அவரை நம்பிக்கையோட வழிபாடு செய்யறீங்க, எந்த அளவுக்கு உள்ளன்போடு வழிபாடு செய்யறீங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க முருகன்கிட்ட. என் லைஃப்ல எதுக்கு இவ்வளவு சோதனைய கொடுக்கற, நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, எனக்கு ஒரு வழிய காட்ட மாட்டியா அப்படின்னு உரிமையோட முருகன் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார். நிச்சயமா நான் சொல்றேங்க, இது கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒரு முறை கிருத்திகை அன்று முருகப்பெருமான் கிட்ட இப்படி வழிபாடு செய்து உரிமையோட கேளுங்க. அவருக்காக நாம ஒன்னே ஒன்னு கொடுப்பது உள்ளன்போடு பக்தியோடு அவரை வழிபாடு செய்வது மட்டுமே. உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அத நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நான் முன்பு சொன்னது போல இன்று மாலை அதாவது 6 மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். அப்படி எங்களால முடியாது, இன்றைக்கு நாங்க வெளியில போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க நாளை மதியம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பா நாளைய தினமும் இந்த கிருத்திகை வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக நம்பிக்கையோட செய்யுங்க. எப்பொழுதும் நான் சொல்வது, மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுகிறோமோ அதை கொடுப்பார். ஆனா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் முருகன் நம்ம வேண்டியதையும் கொடுப்பார். நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகளையும் அவர் குறைப்பார். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி. அதனால முருகப்பெருமான் கிட்ட நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடந்தே தீரும். என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தி நான் பல பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முருகப்பெருமானை நாம உள்ளன்போடு ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு நீங்க கும்பிடுங்களேன். நிச்சயம் உங்க மனசுல இருக்க பாரமே இறங்கின மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு சுமையை நம்ம இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்க உள்ளன்போடு அவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது மட்டும்தான் நடக்கும். சும்மா கும்பிட சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அததான் எப்பயுமே நான் சொல்லுவேன், வழிபாடா இருந்தாலும் சரி, மந்திர ஜபங்களா இருந்தாலும் சரி, பரிகாரமா இருந்தாலும் சரி, நீங்க உள்ளன்போடு நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டும்தான் அது பலனளிக்கும். சொல்றாங்கன்னு கடமைக்காக செய்தீர்கள் என்றால் கடமைக்கு பிரதிபலனே கிடையாது. அதனால கண்டிப்பா உள்ளன்போடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.